அல்லது கட்டப் பஞ்சாயத்து செய்யும் முழுமை பெறாத கட்டிடப்பணி நடக்கும் ஒரு வீடா? இதுதான் நீதியை பெற்றுத்தரும் உங்களுடைய இடமா? என்னை ஒரு அறையில் அடைத்து ஜமாஅத் என்ற பெயரில் 10 சிறுவர்களையும் வாலிபர்களையும் பயன்படுத்தி கட்டுமான ஆயுதங்களையும் கத்திகளையும் கொண்டு இந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று மிரட்டி என் மொபைலை, என் உரிமைகளை, உடைமைகளை பறித்தது யார்? நான் கடத்தப்பட்டது என் மனைவிக்கு தகவல் தெரிந்ததும் காவல்துறைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் பயந்து வந்து UNTJவின் தலைவர் ரஃபி அவர்களே, என் முன்னால் வந்து என்ன சொன்னீர்கள்? லீகலா போறியோ? காவல்துறைக்கே தகவல் கொடுத்துட்டியோ? நாங்க எவ்வளவு பெரிய ஜமாஅத் தெரியுமா இந்த ஊர்ல? காவல்துறை எங்களுக்கு வந்தால் சல்யூட் அடிக்கும். அவங்க வர்றதுக்குள்ள உன் கதியை என்ன ஆக்குறோன்னு பார் என்ன மிரட்டி என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கியது யார்? கட்ட பஞ்சாயத்து செய்ய உங்களின் நபர்கள் நீங்கள் கடத்தி சென்ற இடத்திற்கு வருகை தருவதற்கு முன்னால் காவல்துறைக்கு நீங்கள் கடத்திய சம்பவம் தெரிந்துவிட்டது, மாட்டி விடுவோம் என்ற பயத்தில் என் முன்னதாகவே வந்து தானாகவே 100க்கு கால் செய்வதைப் போல் கால் செய்து இங்கு பிரச்சனை நடக்கிறது, இவரை அழைத்துச் சென்று விடுங்கள், நாங்கள் பாதுகாத்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒப்படைக்கிறோம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினீர்களே, மறந்து விட்டீர்களா? 100க்கு தகவல் தெரிவித்ததால் ஒரு போலீஸ் வந்தவுடன் நீங்கள் நடத்திய நாடகத்தை தான் அந்த வீடியோவில் இந்த உலகம் பார்த்தது. அதற்கு முன்னால் நீங்கள் நடத்திய தாக்குதலை, தடுத்த அடிப்படை உரிமைகளை, மிரட்டிய இரையச்சமற்ற வார்த்தைகளை வீடியோ எடுத்தீர்களே, அதையும் வெளியிட்டிருக்கலாமே. கட்ட பஞ்சாயத்து செய்யும் உங்களுடைய காட்சிகள் வெளிவந்துவிடும் என்ற பயமா? இவர் எனக்கு 12 ஆண்டுகால நண்பர், UNTJவின் பேச்சாளர் என்று பொய் சொன்னீர்களே. இத்தனை வருடங்களில் ஒரு 5-10 நிமிடம் நீங்கள் என்னோடு உரையாடி இருப்பீர்களா? 1 அல்லது 2 முறை என்னை சந்தித்திருப்பீர்களா? இதுவரை உங்கள் அமைப்பு நடத்திய 2 நிகழ்ச்சிகளில் தான் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மக்கள் பலத்தை TNTJவிலிருந்து நீங்கள் வெளிவந்ததற்கு பிறகு வெறும் கூட்டத்தை நிரூபிப்பதற்காக என்னை பகடைக்காயாய் பயன்படுத்திய அந்த அநாகரிகத்தை உங்கள் தெரு ஊர்வாசிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? அந்த வீடியோவிலும் இன்று வரையிலும் இத்தனை அவதூறுகளையும், என் தரப்பின் நியாயங்கள் எதுவும் தெரியாமல் பேசிய அத்தனை நாவுகளின் வஞ்சகத்தையும் ஏன் பொறுமையோடு கையாண்டேன் தெரியுமா? ஒரு நாள் நீங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நாள் வரும். பொய்களை ஆதாரமாக கொண்டு வருவீர்கள் எனக்கு முன்னால். அதை முறியடிக்க இறைவன் என்னோடு இருந்து ஒரு நாளை ஏற்படுத்துவான் என்பதற்காக மட்டும்தான் அந்த நிலையில் நான் பொறுமையை கையாண்டேன். அந்த வீடியோவில் நீங்கள் எனக்கு முன்வைத்த அவதூறான குற்றச்சாட்டுகள், 1 கோடி ஹவாலா பணம், மாற்ற வந்தவரை பிடித்து விட்டோம், காவல்துறை உங்களுக்கே தகவல் கொடுத்தது நடப்பதை, நான் மாற்ற வந்த 1 கோடி ஹவாலா பணம் யாருடையது, எங்குடையது, யாரின் பணம் அது, அவரின் பெயர் என்ன, காவல்துறை உங்களுக்கு தகவல் கொடுத்தது என்று சொன்னீர்களே, காவல்துறை உங்களுக்கு தகவல் கொடுக்க நீங்க என்ன அரசு அதிகாரிகளா? அல்லது சம்பந்தமான விசாரணை எங்கே, வழக்கு எங்கே? 15 காவல் அதிகாரிகள் உங்கள் பள்ளிவாசலை சுற்றி இருந்தார்கள் இதை அறிந்தவுடன் என்று சொன்ன நீங்கள் 100க்கு நீங்கள் தகவல் கொடுத்தவுடன் ஏன் ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் வந்தார்?